அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி. டிஎன்பிஎஸ்சிக்கு ரிலேட்டடான இந்திய அரசியலமைப்பு தான் பார்க்க போகிறோம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, V.A.O, SI மற்றும் அனைத்து விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான இந்திய அரசியலமைப்பு ஒரு முழு தொகுப்பை பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 15. ஆல்ரெடி நான் பார்ட் 1லேருந்து பார்ட் 14 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காத நண்பர்கள் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா இது அதோட தொடர்ச்சி தான். போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருப்போம் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்டார்னி ஜெனரல், சிஜிஐ, அடுத்து யூனியன் ஜுடிஷரி, சுப்ரீம் கோர்ட்டு பற்றி போன வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 131. இந்த ஆர்டிகல் 131 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அதாவது முதல் ஏற்பு அதிகாரம், உச்சநீதிமன்றத்தின் முதல் ஏற்பு அதிகாரம் பற்றி சொல்லுது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கிரிமினல் கேஸோ இல்லை சிவில் கேஸோ நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எங்கே போய் கொடுப்பீங்க? உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கிட்ட போய் கொடுப்பீங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இப்போ தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, நான் மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அடுத்து எங்கே போவீங்க? சென்னையில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுக்கு போவீங்க. ஹைகோர்ட்லேயும் தீர்ப்பு கொடுத்துட்ட அப்புறம் அதையும் மேல்முறையீடு பண்ணணுன்னா எங்கே போய் கேட்பீங்க? சுப்ரீம் கோர்ட் போவீங்க, உச்சநீதிமன்றம் போவீங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த உச்சநீதிமன்றத்தை இந்த வழியில் தான் நம்ம போக முடியும். ஆனால் இப்போ ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ காவிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இப்போ காவிரி பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும். அந்த காவிரி பிரச்சனையை தமிழ்நாடும் கர்நாடகாவும் எங்கே போவாங்க? ஸ்ட்ரெயிட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடலாம், ஸ்ட்ரெயிட்டாக உச்சநீதிமன்றம் போயிடலாம். இந்த மாதிரி ஆர்டர் வைஸாக போக தேவையில்லை. இந்த மாதிரி இரு மாநிலத்துக்கும் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக தான் இந்த உச்சநீதிமன்றம் இந்த சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல், இந்த ஆர்டிக்கல் 131. அதே போல் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா, அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க அவங்களுடைய வழக்கை எங்கே முறையீடு பண்ணுவாங்க அப்படின்னா நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் போய் முறையாடுவாங்க. அதை பற்றியும் சொல்லக்கூடியது அதுதான் ஆர்டிக்கல் 131. இந்த ஆர்டிக்கல் 131க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் காவேரி நதிநீர் பிரச்சனைக்காக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தது. எதன் அடியிலன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 130 அண்டர் 131. ஓகேங்களா? அதன்படி வழக்கு தொடுத்தது. அந்த 131 தான் இந்த 131. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கல் 132. இந்த 132 அப்படின்னா என்ன பற்றி சொல்லுது அப்படின்னா, அப்பீலேஜ் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் அப்பீல்ஸ் ஃப்ரம் ஹை கோர்ட் இன் சர்டைன் கேசஸ். அப்பீலேஜ் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்னன்னா மேலேற்பு அதிகாரம். அதாவது இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரியே, இப்போ உங்களுக்கு ஏதாவது சிவில் கேஸோ இல்லை கிரிமினல் கேஸோ இருக்குது, நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போவீங்க, அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டுக்கு போவீங்க, ஹை கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போவீங்க. இந்த ஆர்டர் வைஸ் தானே போவீங்க. அப்படி கீழே இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா இது மேல்முறையீடு பண்ணி ஹைகோர்ட்டு போகிறீங்க, அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ணி சுப்ரீம் கோர்ட் போகிறீங்க. இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய வழக்குகளை மேல் கொண்டு போகக்கூடிய ஒரு அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிக்கல் 132. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கல் 133. இந்த ஆர்டிக்கல் 133யும் எதை பற்றி பேசுது அப்படின்னா அப்பீலேஜ் ஜூரிஸ்டிக்ஷன், மேலேற்பு அதிகாரம் பற்றி தான் சொல்லுது. இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா சிவில் கேஸ். சிவில் கேஸில் ஆர்டிக்கல் 133 படி தான் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய மேலேற்பு அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். சிவில் கேஸில் மேல்முறையீடு எதன்படி பண்ண முடியும்? அண்டர் ஆர்டிக்கல் 133. அதே போல் இப்போ கிரிமினல் கேஸ் அப்படின்னா இது ஆர்டிக்கல் 134 படி கிரிமினல் கேஸஸ் நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம். திருப்பி சொல்கிறேன், ஆர்டிக்கல் 133 படி சிவில் கேஸும் ஆர்டிக்கல் 134 படி கிரிமினல் கேஸும் நீங்கள் மேல்முறையீடு பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கல் 137. இந்த ஆர்டிக்கல் 137 எதை பற்றி பேசுது அப்படின்னா ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் ஆர்டர் பை சுப்ரீம் கோர்ட், நீதி மறு ஆய்வு. சப்போஸ் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் திருப்பியும் அதே சுப்ரீம் கோர்ட் கிட்ட போய்
நீங்கள் வந்து மறு ஆய்வு சீராய்வு மனுவை வந்து நீங்கள் தாக்கல் செஞ்சீங்க அப்படின்னா அவங்க வந்து திருப்பி அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து விசாரணை பண்ணுவாங்க. அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் இந்த ஆர்டிக்கல் 137. ஓகேவா? இது வந்து எந்த கேஸில் நடந்தது அப்படின்னா 1977 சந்திரகுமார் கேஸில் வந்து இது வந்து நடந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கல் 141. ஆர்டிக்கல் 141 எதை பற்றி பேசுது அப்படின்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், பதிவு நீதிமன்றம், நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளுடைய பதிவை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 141. இந்த 141 படி என்னென்ன வந்து இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸின் படி நம்ம என்னென்ன வந்து பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்து முழுமையாக வந்து கொடுத்துட்டாங்க, சரிங்களா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தீர்ப்புகளை வந்து நம்ம வந்து திருப்பி வந்து சீராய்வு பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ட்டு போன ஆர்டிக்கல்லே பார்த்துருப்போம். அதே போல் இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அவங்களுடைய லா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்ன லா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா விதமான இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ஸில் இருக்கக்கூடிய கோப்புகளை பயன்படுத்தி எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோர்ட்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து அந்த கோப்புகளை கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய வழக்குகளை வந்து வாதாட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இருக்குது. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வந்து நடந்துகிட்ருக்கு, சரிங்களா? இந்த கேஸ் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு, ஒரு கேஸ் சிவில் கேஸோ கிரிமினல் கேஸோ இதை நடந்துகிட்ருக்கு. இந்த கேஸ் போலவே ஏற்கனவே இன்னொரு கேஸ் வந்து நடந்துகிட்ருக்கு, நடந்து முடிஞ்சு அது தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க. அது எங்கன்னா கேரளாவில் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த வக்கீல் என்ன பண்ணுவார் அப்படின்னா கேரளாவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டில் அந்த கோப்புகளை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து அவர் வந்து அந்த வழக்கை வந்து வாதாடும் போது இந்த மாதிரி இந்த கேஸில் வந்து இந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆதாரம் வந்து இந்த ஜெராக்ஸில் இருக்குது, நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு கேரளா உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு என்ன கொடுத்தாங்களோ அதே போல் இங்கேயும் நீங்கள் தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு வந்து கொடுக்கலாம். அதை பற்றி சொல்லக்கூடியது அந்த ஆர்டிக்கல் 141. இதில் வந்து முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லா ஹைகோர்ட்லேயும் இருக்கிற ரெக்கார்ட்ஸையும் நம்ம பயன்படுத்தி எல்லா ஹைகோர்ட்லேயும் நம்ம வாதாட முடியும், அது வந்து சமர்ப்பிக்கவும் முடியும் ஆதாரமாக. ஆனால் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ இந்த கேஸ் ஒன்று நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஹைகோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பை எடுத்துகிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நம்ம கொடுக்க முடியாது, அதுக்கான அதிகாரம் கிடையாது. அதை பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் 141. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கல் 143. இது எதை பற்றி பேசுது அப்படின்னா பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் டு கன்சல்ட் சுப்ரீம் கோர்ட், ஒரு ஆலோசனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை பற்றி பேசக்கூடியது. யார் வந்து யாருக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் பிரசிடெண்ட்டுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. அந்த உச்சநீதிமன்றம் பிரசிடெண்ட்டுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 143. ஆர்டிக்கல் 143 படி சுப்ரீம் கோர்ட் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் இன்னொன்று வந்து சூமோட்டோ, இதில் வந்து சூ அப்படின்னா என்ன அப்படின்னா நல்ல, மோட்டோ அப்படின்னா காரணம், சூமோட்டோனா நல்ல காரணம். பப்ளிக் லிவிடேஷன் கேஸ், பப்ளிக் லிவிடேஷன் கேஸ் அப்படின்னா பொது நல வழக்கு, சரிங்களா? சமூக நலம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து பொது நல வழக்கு மூலியமாக நம்ம வந்து போடக்கூடிய ஒரு வழக்கு தான் இது வந்து சூமோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு வழக்கை வந்து ஃபஸ்ட்டு எப்போ வந்து இந்த பப்ளிக் லிவிடேஷன் கேஸ் பொதுநல வழக்கு எப்போ நடந்தது அப்படின்னா 1980. யார் வந்து இந்த வழக்கில் இருந்தாங்க அப்படின்னா கிருஷ்ண ஐயர் பகவதி, ஓகேங்களா? ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அதன் மூலிமா இவர் வந்து தீகார் ஜெயில் போய் அடைச்சிட்டாங்க. இது வந்து ஆர்டிக்கல் 143 வந்து சொல்லுது. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து பிரசிடெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 143. இப்போ வந்து நம்ம இதோடைய ஷார்ட்கட் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து மொத்தம் எத்தனை ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்? 131, 132, 133, 134, 37, 41, 43. இது எல்லாமே வந்து பவர்ஸ் ஆஃப் பிரசிடெண்ட், ஓகேங்களா? இந்த பவர்ஸ் ஆஃப் பிரசிடெண்ட் வந்து நீங்கள் வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கே எழுதலாம். குரூப் 1 இருக்கக்கூடிய லெவலுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இதில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி எழுத முடியும். இப்போ வந்து இதோட ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஷார்ட்கட் என்னென்னா ஆர்டிகல் 131 ஓஜே வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ வந்து நான் ஷார்ட்கட் நான் சொல்லிடுறேன். ஓஜே வந்து ஒரே ஒரு ஓஜே இருக்கும், 3 ஏஜே இருக்கும், சரிங்களா? ஒரு ஆர்ஜே, ஒரு சிஆர், ஒரு ப்ரீபவ். ப்ரீபவர்னா பிரசிடெண்ட் உடைய பவர், சரிங்களா? இப்போ வந்து ஓஜே
அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ஏஜே அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த ஓஜே ஏஜே கிட்ட போய் சொல்கிறார். சரிங்களா? இந்த ஏஜே கிட்ட போய் என்ன சொல்கிறாரு, ஆர்ஜே எங்கன்னு பாரு. ஆர்ஜே கிட்ட போய் சிஆரோட பிரசிடென்ட் பவர் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்கிறார். திருப்பி சொல்கிறேன், ஓஜேன்னு ஒருத்தர் இருக்கார். இந்த ஓஜே வந்து ஏஜே கிட்ட போய் சொல்கிறாரு. ஏஜே கிட்ட போய் என்ன சொல்கிறாரு, ஆர்ஜே எங்கன்னு பாரு, ஆர்ஜே கிட்ட சிஆரோட பிரசிடென்ட் பவர் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே சிஆர்னால் நம்ம கிளாஸ் ரெஃபரன்ஸ் ஸ்டடியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். திருப்பி சொல்கிறேன், ஓஜே வந்து ஏஜே கிட்ட போய் சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாரு, ஆர்ஜே கிட்ட போய் கேளு, சிஆரோடைய பிரசிடென்ட் பவர் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்கிறார். இங்கே வந்து சிவில் கிரிமினல்ன்றதை நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து 34க்கும் 37க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 3, இந்த 37க்கும் 41க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 4, இந்த 41க்கும் 43க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2. அப்போ 2 3 4 2 3 4 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நான் அந்த இது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓஜே அப்படின்றது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், ஏஜேனா அப்பீலேஜ் ஜூரிஸ்டிக்ஷன், உன்னர் ஏஜே அதுவும் அப்பீலேஜ் ஜூரிஸ்டிக்ஷன். இது வந்து சிவில் கேஸில். உன்னர் ஏஜே வந்து அப்பீலேஜ் ஜூரிஸ்டிக்ஷன், இது வந்து கிரிமினல் கேஸில். அடுத்து ஆர்ஜே வந்து ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், சிஆர் வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு, பிபி வந்து பவர் ஆஃப் பிரசிடென்ட். ஓகேங்களா? இந்த 2 3 இந்த 4 இது மூலிமா நீங்கள் ஷார்ட்கட் மூலிமா இருக்கக்கூடிய பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்டை முழுமையாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதே போல் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம வந்து கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா பற்றி பார்க்கலாம். முழுமையான ஒரு விளக்கத்தோட ஆர்டிகல் 148லேருந்து ஆர்டிகல் 151 வரையும் அவருடைய டியூட்டிஸ் என்ன, அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லேருந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வரிசையான வீடியோ தொகுப்பு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து முழுமையான விளக்கம் கிடைக்கும். இது வந்து குரூப் 1ல் இருக்கக்கூடிய சிலபஸ் ரிலேட்டடான எல்லாமே கொடுத்துருக்கேன். இது மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் வந்து பயன்படுத்துகிற வழியில் நான் வந்து உங்களுக்கு வந்து நோட்ஸும் கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். இதே போல் டிஎன்பிசியில் குரூப் 1 படித்தாலே போதும், கீழே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து லைனாக குரூப் 2 குரூப் 4 எதுவாக இருந்தாலும் அதோட தொடர்பில் தான் இருக்கும். சிலபஸ்லேயும் வந்து குரூப் 1ல் என்ன சிலபஸ் இருக்கோ அதுலேருந்து குரூப் 2ல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், குரூப் 4ல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், V.A.Oவில் குரூப் 4 என்ன சிலபஸோ அதே தான் இருக்கும். அப்போது வந்து குரூப் 1 நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து உங்களுக்கு எளிமையாக வந்து புரிய ஆரம்பிச்சிடும். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதோட உங்களுக்கு வீடியோ பெறுவது கலைராஜ். நன்றி, வணக்கம்.